பார்க்கணும். நீங்க வர்றது அவங்களுக்கு தெரியுமா? அவங்க தான் போன் பண்ணி வர சொன்னாங்க. வெரி குட் வெரி குட். எப்படி ஆசிரமம் எல்லாம் நல்லா நடக்குதா? நீ ஒரு சுத்த முக்கா மூளையா? ஆசிரமம் நடக்கும் ஓடுன்ற. இந்த பரமா ஆசிரமத்து குழந்தைங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? போன விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செஞ்சு அனுப்பிச்சனே, எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்களா? எங்க சாப்பிட்டாங்க? முழுங்க முடியாம துப்பிட்டாங்க. நீ பண்ற கொழுக்கட்டை வேற எப்படியா இருக்கா? இந்த ஆளு ஒரு எல்போடு அல்ப. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு டிகிரி காப்பி கொண்டு வரேன். இவனை தாளிச்சிடுறேன் பாரு. அப்புறங்க இந்த ஆசிரமத்து குழந்தைகளுக்கு எல்லாம் பாவாடை சட்டை தைக்கிறதுக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க. மேடம் மேடம் வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. நாம பிரார்த்தனை மண்டபம் கட்டுறதா முடிவு பண்ணிருக்கோம்ல. இன்ஜினியர்கிட்ட எஸ்டிமேட் கேட்டிருந்தேன். அவர் 1.5 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்லியிருக்காரு. இப்போ 50,000 ரூபாய் தரேன். அதை வச்சு வேலையை ஆரம்பிங்க. மிஸ்டர் ராஜு, ஆசிரமத்து பேர்ல 50,000க்கு ஒரு செக் போட்டு கொண்டு வாங்க. மேடம் எஸ் மேடம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அரசாங்க உதவி கேட்டு எழுதி போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் குறையுமே. வேண்டாம், இப்ப அது தேவையில்லை. என்னால எப்ப முடியலையோ அப்ப அதை பத்தி யோசிக்கலாம். நீங்க என்னோட வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். ஓகே. குட் மார்னிங். என்ன எல்லாரும் வெளியே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. கூர்க்கா இருப்பானோங்கிற அச்சம், அப்புறம் நாய் வந்து பாஞ்சு பிடிங்கிடுமோங்கிற பயம், இத்தனையும் மீறி உள்ள விடுவாங்களோ மாட்டாங்களோங்கிற சந்தேகம். சே, அப்படி எல்லாம் இந்த வீட்டுல எதுவும் இல்ல. ஆமா, நீங்க எல்லாம்? நாங்க பிலோமினா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். அன்னைக்குள்ள ஸ்டூடியோல டிக்கெட்ஸ் விற்க வரல. ஓ, இப்போ ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு நீங்க 5 டிக்கெட் ஒண்ணா வாங்குனது ரொம்ப தப்பா போச்சு மேடம். ஏன்? 500 ரூபாவை மொத்தமா பார்த்த உடனே காலேஜ் பிரின்சிபல் அசந்து போய் எனக்கு உங்ககிட்ட பெரிய செல்வாக்கு இருக்குதா நினைச்சிட்டாங்க. இது காலேஜ் பூரா பரவி நான் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டேன். அப்போ காலேஜ்ல உனக்கு பெரிய மார்க்கெட்னு சொல்லு. கொஞ்சம் தலங்க, அது இப்ப பெரிய டேஞ்சரா போச்சே. பிரின்சிபல் என்ன கூப்பிட்டு காலேஜ் ஆண்டு விழாவுக்கு மகாலட்சுமி தான் தலைமை தாங்கணும், அது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டாங்களே. சொல்லுங்களேண்டி. ஆமாங்க, இவ சொல்றதெல்லாம் உண்மைதான். சாதாரணமா நான் எந்த பொது ஃபங்க்ஷன்லயும் கலந்துக்கிறது இல்ல. சொன்னேனே, அந்த அம்மா பத்தி பேப்பர்ல படிச்சிருக்கேன். அவங்க எதுலயுமே கலந்துக்கிறது இல்ல, அவங்களுக்கு நேரமே இல்லன்னு சொன்னேன். ஒரு ஸ்பெஷல் கேஸா கேளு அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க. இந்த பிரின்சிபல் தொல்லையே தாங்க முடியல மேடம். நான் காலேஜ் விட்டு நின்னுலான்னு இருக்கேன். ஆமா, எப்போ உங்க காலேஜ் ஃபங்க்ஷன்? ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான். இத பாருங்க, உங்க தந்தி கிரீட்டிங்ஸ் இதெல்லாம் பத்தாது. நீங்க நேர்ல வரல, எல்லாரும் ஏமாந்து என் பேரே ரிப்பேர் ஆயிடும். நான் எப்படி வரதுக்கு முயற்சி பண்றேன். முயற்சி பண்ணா போறாது, நீங்க வர்றீங்க. ஓகே ஓகே, பை. கலையரசி மகாலட்சுமி வாழ்க, நடிப்பு சிகர மகாலட்சுமி வாழ்க. சிட்டியை தாண்டி 5 மைல் வந்துட்டோம். போதுமா? ஆமா, இப்ப என்ன செய்ய போறோம்? பரீட்சைக்கு நாம 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து படிக்க போறோம். அறிவு இருக்கா உனக்கு? லவ் ஸ்பாட்டுக்கு வந்து இது என்ன கேள்வி? லவ் தான் பண்ண போறோம். பேசாம இருங்க. பேசாம இருக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வரல. பச்சை பசேன்னு சோல, பக்கத்துல அழகான பொண்ணு. இந்த சந்தர்ப்பம் அடிக்கடியே கிடைக்கும். எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, நம்ம மாதிரி பல ஜோடிங்க இதே கார்டன்ல இருக்காங்க. ஆனா அவங்க பேச மாட்டாங்க. அவங்க செய்யற சப்த ஜாலங்கள் தான் கேட்கும். சப்த ஜாலங்களா? அப்படின்னா ஜானகி நிறைய பாட்டுங்களை பாடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சப்தம். இதுக்கு பேரு தான் ஒரு விதமான இன்ப கிளுகிழுப்பு. போட்டோம், நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இங்க வர மாட்டாங்களே. உங்க வீட்டு பால்காரன், உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போறான். போயிட்டானா? இன்னும் போல. அப்படியே அசையாம இரு, அவன் போனப்புறம் சொல்றேன். என்ன என்னத்தான்? எவ்வளவு நேரம் இப்படியே படுத்துட்டு இருக்கிறது? அவன் போற வரைக்கும். போய் யாரையும் காணோம். எங்க அப்பாவோட ஆபீஸ் கிளார்க் எங்க வந்தாலும் வருவான். என்ன இது விளையாட்டு? நான் பெற்ற இன்பம் நீயும் பெற வேண்டாமா? எழுந்துருங்க. I'm sorry, Radha.